மிடில் ஈஸ்ட் பகுதியில் நாம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் இப்ப அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா சவுதி அரேபியாவும் ஈரானும் இப்ப ஒரு ரகசியமான ஒப்பந்தத்தை பற்றி பேசிக்கிட்டு வர்றாங்கன்ற செய்திகள் வெளியாகி இருக்கு. இது உண்மையிலேயே ஒரு சமாதான முயற்சியா இல்ல இதற்கு பின்னாடி வேறு ஏதாவது ஒரு பெரிய ஒரு பிளானானது இருக்கா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பல வருஷமாக சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் ஆகாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போது சவுதி அரேபியா ஈரானுக்கு ஒரு போல்டான ஒப்பரை கொடுத்துருக்காங்க. கேல் சிங்கி அக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு பழமையான மோடலை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதாவது நாம இரண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிக்க வேணாம், அமைதியா போவோம் அப்படிங்கறதான் இதோட சாராம்சம். ஏன் சவுதி அரேபியா இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா, அமெரிக்காவோட பிடி இப்ப மிடில் ஈஸ்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. அமெரிக்கா எப்போ வேணாலும் மிடில் ஈஸ்ட்ல இருக்க அரபுலக நாடுகளை கையை விடலாம். ஆனா ஈரான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரன், அவன் எங்கேயும் போகமாட்டான் அப்படிங்கிற ஒரு நிரசனமான உண்மையை, இப்ப இருக்கிற ரியாலிட்டியை சவுதி அரேபியா புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனாலதான் ஒரு காய்ப்பட்ட ஈரானை இப்ப அரவணைச்சு போறதுதான் நம்ம பாதுகாப்புக்கு நல்லதுன்னு சவுதி அரேபியா நினைக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அதுக்கான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இப்படி அமைதி பேச்சுவார்த்தை நடந்தாலும் இன்னும் ஒரு பக்கம் கடல்ல நடக்கிற விஷயங்கள் ரொம்ப பயங்கரமா இருக்கு. குயிச்சி அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கப்பல் திடீரென கடத்தப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த காஜி அலி அப்படிங்கிற கப்பல் ஓமன் கடல்ல வச்சு ஏவுகணையால தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த கப்பல்ல 14 இந்தியாவோட மாலுமிகள் இருந்தாங்க. நல்ல வழியா அவங்க எல்லாருமே உயிர் தப்பிட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா இதோட சாதாரணமான விபத்து இல்ல. உலகத்தோட மொத்த கச்சா எண்ணெய் வர்த்தகத்துல 20% நடக்கிற இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியில இது நடக்குதுன்னா, இப்படியான தாக்குதல்கள் நடக்குதுன்னா, இது உலகத்துக்கே விடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக தான் பார்க்கப்படுது. இப்ப சவுதியும் ஈரானும் நெருக்கமா மாறுறது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு டென்ஷனை ஏற்படுத்தி இருக்கு. ஈரானை தனிமைப்படுத்தணும் என்று இஸ்ரேல் நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் சவுதி அரேபியா முன் வந்து இப்படி ஒரு ஒப்பந்தம் பேசுறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடியா இருக்கு. இதுல கொடுமை என்னன்னா, இந்த ஒப்பந்தத்துல இஸ்ரேலை சேர்த்துக்கிறதுக்கு சவுதி அரேபியா தயங்குகிறார்கள். ஏனென்றா காசா போருக்கு அப்புறம் அரபு நாடுகள் மத்தியில இஸ்ரேல் மேல ஒரு பெரிய ஒரு அதிருப்தியானது இருக்கு. அண்ட் இந்த ஒப்பந்தத்துல இஸ்ரேலை கொண்டு வந்தா ஈரான் பெறமாட்டார்கள் என்பது சவுதி அரேபியாவுக்கு தெரியும். இதனாலதான் இஸ்ரேலை உள்ள கொண்டு வராம, அமெரிக்காவை உள்ள கொண்டு வராம சவுதி அரேபியா ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னண்டா, சவுதி அரேபியாவும் ஈரானும் இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டா உலகத்துக்கு பெரிய என்று சொல்லி தம்பட்டம் அடிச்சு கொண்டிருக்கிற அமெரிக்கா சும்மா இருக்குமா என்பதுதான். என்னை பொறுத்தவரை கண்டிப்பா அமெரிக்கா சும்மா இருக்க மாட்டார்கள். அமெரிக்கா கையில 3 முக்கியமான பிளான் இருக்கு. முதல்ல பயமுறுத்துற நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். அமெரிக்கா சவுதி அரேபியா கிட்ட போய், நீங்க ஈரானை நம்புறீங்க, ஆனா அவன் எப்ப வேணாலும் உங்களுக்கு துரோகம் பண்ணுவான்னு அமெரிக்கா எச்சரிக்கை கொடுப்பார்கள். ஈரானோட பழைய வரலாற்றை எடுத்து சொல்லி சவுதிக்குள்ள ஒரு சின்ன பயத்தை உண்டாக்குறது அமெரிக்காவோட முதல் வேலையா இருக்கும். எங்ககிட்ட ஆயுதம் வாங்கலைன்னா உங்களால ஈரானை சமாளிக்க முடியாதுன்னு மறைமுகமா அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு அழுத்தத்தை கொடுப்பார்கள். இரண்டாவது, இஸ்ரேல உள்ள கொண்டு வர அமெரிக்கா ட்ரை பண்ணுவார்கள். அமெரிக்காவோட செல்லப்பிள்ளைன்னா அது இஸ்ரேல் தான். இந்த சவுதி ஈரான் ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் இல்லைங்கிறது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கும். அதனால சவுதி இஸ்ரேல் உறவை எப்படியாவது சரி பண்ணி ஈரானை விட இஸ்ரேல் தான் உங்களுக்கு சிறந்த நண்பன் புரிய வைக்க அமெரிக்கா கடுமையா முயற்சி பண்ணுவார்கள். மூணாவதா, கடல்ல தங்களுடைய பவரை நிரூபிக்க அமெரிக்கா ட்ரை பண்ணுவாங்க. சவுதி அரேபியா ஏன் ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்கன்னா, அமெரிக்கா நம்மை கைவிட்டுடும் என்ற பயன்தான் இதற்கு காரணம். அந்த பயத்தை போக்குறதுக்காண்டி அமெரிக்கா தன்னோட மிகப்பெரிய போர்க்கப்பலையும் விமானங்களையும் பாரசீக வளைகுடா பகுதிக்கு அனுப்பி, நாங்க இன்னும் இங்கதான் இருக்கோம், உங்களை பாதுகாக்க நாங்கள், அதாவது உங்களுடைய பாதுகாப்பை நாங்க பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு பவர் காட்டும் வேலையை அமெரிக்கா செய்வார்கள். பட் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியை தாண்டி அமெரிக்காவோட கப்பல்கள் உள்ள நுழைய முடியுமா, பாரசீக வளைகுடாக்கு போக முடியுமான்னு பார்த்தா அதுக்கு ஈரான் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். கடைசியான விஷயம், அமெரிக்காவுக்கு ஒரு பயமானது இருக்கு. சவுதி அரேபியா கைவிட்டு போயிட்டா மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற எண்ணெய் கிணறுகள் மேல அவங்களுக்கு இருக்கிற அதிகாரம் போயிடும். அதனால சவுதி அரேபியாவை தங்களோட பிடியில வச்சுக்க என்னென்ன ராஜதந்திரம் செய்யணுமோ அத்தனையும் அமெரிக்கா கண்டிப்பாக செய்வார்கள் என்பதுதான் உண்மை. சுருக்கமா சொல்ல போனா சவுதி ஈரான் ஒப்பந்தம் என்கிறது அமெரிக்கா வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு செக். இதற்கு அமெரிக்கா கொடுக்க போற பதிலடி ரொம்ப அதிரடியா, ரொம்ப கொடூரமா இருக்கும் என்று சொல்லப்படுது. இப்ப இதுல இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம் என்ற கேள்வி உங்களுக்கு அனுப்பும். பிரிக்ஸ் மாநாட்டுக்காண்டி இந்தியாவில்
நிறைய நாடுகளோட ஃபாரின் மினிஸ்டர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள். ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரும் வந்து இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டரோடு பேசிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்தில் தான் இந்தியாவோட கப்பல் தாக்கப்பட்டிருக்கு. இதை ரொம்ப சீரியஸா பார்க்கிறார்கள். ஏனென்றா இந்தியாவோட கடல்வழி வணிகம் பாதுகாப்பா இல்லாட்டி இந்தியாவோட பொருளாதாரம் பாதிக்கப்படும். அதாவது இந்தியாவோட பொருளாதாரம் மிக பெருசா பாதிக்கப்படும். இதனால மாலுமிகள் மேல நடத்துற தாக்குதலை எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்க முடியாதுன்னு இப்ப இந்தியா ரொம்ப கண்டிப்பாக சொல்லி இருக்கிறார்கள், கண்டனத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். பட் அவர்கள் இஸ்ரேல் மேற்கொள்கின்ற தாக்குதலுக்கும் அமெரிக்கா மேற்கொள்கின்ற தாக்குதலுக்கும் கண்டனத்தை சொல்கிறார்கள் என்று பார்த்தா இல்லை. இதனால் இவர்களோட கண்டனங்கள் எந்த அளவுக்கு எடுப்படும் என்று தெரியல. நாம இவ்வளவு நேரம் பார்த்த விஷயங்களை வச்சு பார்த்தா மத்திய கிழக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையில் வந்து நிற்குது. சவுதி அரேபியாவோட இந்த ஹெல்சிங்கி பிளான் நிஜமாகவே ஒர்க் ஆச்சுன்னா அது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாகவும் சீனா மற்றும் ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் இருக்கும். ஏனென்றா அமெரிக்கா இல்லாமலேயே மிடில் ஈஸ்டில் அமைதியை கொண்டு வர முடியும் என்பதை சவுதி அரேபியா நிரூபிச்சிடும். ஆனால் கடலில் நடக்கிற தாக்குதல்கள், குறிப்பாக இந்தியாவோட கப்பல் தாக்கப்பட்டது ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லுது. இந்த அமைதி பேச்சுவார்த்தை எல்லாருக்குமே பிடிச்சிருக்கான்னு தெரியல. யாரோ ஒருத்தர் இந்த பேச்சுவார்த்தையை குழப்பறதுக்காண்டியும் இந்த பகுதியை பதட்டத்தில் வச்சிருக்கவும் விரும்புகிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. அது யார் என்பது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அது யார் என்பதை இந்த வீடியோவில் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல இந்தியாவுக்கு என்ன சவால் என்று பார்த்தா, இந்தியா இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. ஒரு பக்கம் ஈரான் இந்தியாவோட நட்பு நாடு, இன்னும் ஒரு பக்கம் சவுதி இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான வர்த்தக பங்காளியா இருக்காங்க. இதுல யாருக்கு பாதிப்பு வந்தாலும் அது இந்தியாவோட பெட்ரோல் டீசல் விலையில ஆரம்பிச்சு இந்தியாவில் இருக்கிற சாமானிய மக்களோட பாக்கெட் வரைக்குமே எதிரொலிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டு மாலுமிகளோட பாதுகாப்பு இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு என்பது இந்தியாவுக்கான சவாலாக பார்க்கப்படுது. வரப்போகிற சில மாதங்களில் சவுதி அரேபியா ஈரான் ஒப்பந்தம் கையெழுத்தாகுமா, இல்லை அமெரிக்கா உள்ள பூந்து இந்த கூட்டணியை உடைக்குமா? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் நடக்கிற இந்த நிழல் போர் எப்போ நிற்கும்? இதெல்லாம் தான் இன்னைக்கு உலக அரசியல்ல வல்லுநர்கள் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்றேன்.